ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக் வித் ஷெரில். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஜார்ஜியன் டிஷ் பண்ண போறோம். ஜார்ஜியன் டிஷ்ஷா? ஜார்ஜியன்னா ஜார்ஜியானா ஒரு ஊரு. ஆமாமா, நம்ம ஊரு. ஆமா ஆமா. நம்ம ஊர்ல ஒரு காச்சா பூரி அப்படின்ட்டு ஒரு ஸ்பெஷல் காச்சா பூரி. ஓகே. சோ அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். சூப்பர். ஓகேவா? ஒரு பிரெட், ஆனா அதுல சீஸ் இருக்கும், எக் இருக்கும். சோ இட்ஸ் an open bread. சூப்பர். ட்ரை பண்ணலாம். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம weighing scale வந்து எல்லாமே ப்ராப்பரா மெஷர் பண்ணி பண்ண போறோம். பிகாஸ் இது பேக்கிங்ல. கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து weighing scale ஒரு 170 கிராம் ட்ரிங்கிங் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஓகே. ஓகே. 1 கிராம். சரி, இதுல 3 கிராம் ஆஃப் ஈஸ்ட் ஆட் பண்ண போறோம். ஓகே. டேர் பண்ணாம இதுல 169 பிளஸ் ஆட் பண்ணிக்கலாம். 3 கிராம்ஸ் நிறைய வருமோ? இன்னும் கொஞ்சம் போடும். அது எல்லாமே ஆட் பண்ணுங்க. கரெக்ட். 172. சால்பா இருக்கேக்கா. இதுல சுகர் 5 கிராம் போட்டுக்கலாம். இதை அப்படியே ஸ்டர் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் நம்மளால தடுக்கவே முடியாது போல. இது வந்து தண்ணி வந்து லேசா வார்மா இருந்துச்சு. ஹாட் வாட்டர்ல வார்ம் வாட்டர். ஓகேவா? சோ ஈஸ்ட் அப்பதான் நல்லா கரையும். ஆமா, ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக. சோ இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே நம்ம ஒரு ஹாட்டான பிளேஸ்ல வச்சுக்கலாம், ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக. ஓகே, சூப்பர். சோ நம்மளோட ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிற டைம்ல நம்மளோட ஃப்ளார்ல எடுத்துக்கலாம். ஃப்ளார். ஓகே. மைதா 250 கிராம்ஸ். மைதா மிக்சர்ல 5 கிராம் சால்ட், பட்டர் 10 கிராம் ஆட் பண்ண போறோம். 5 கிராம் சால்ட் ஆட் பண்றது, இதுல நம்ம ஆட் பண்றதுக்குள்ள நாளைக்கு ஆயிடுமே. கொஞ்சம் ஒரு 3 டைம் போடுங்க. போதும். சால்ட் அதுக்கு அப்புறம் பட்டர். ஸோ நம்ம வந்து நம்மளோட சீஸ் மிக்சர்ல செடார், ஃபெட்டா அண்ட் மாட்சரெல்லா ஆட் பண்ண போறோம். 3 வகையான சீஸ். 3 டைப்ஸ் ஆஃப் சீஸ் ஆட் பண்ண போறோம். செடார் வந்து கொஞ்சம் செமி ஹார்ட் சீஸ், ஃபெட்டா வந்து ஒரு கிரம்பிளி சீஸ், மாட்சரெல்லா வந்து நம்மளுக்கு அந்த கூயினஸ்க்கும் அந்த ஃப்ளேவருக்காக ஹெல்ப். ஸோ இப்போ இந்த செடார் நம்ம என்ன பண்ண போறோம்? கிரேட் பண்ண போறோம். எனஃப். இதை மட்டும் இது பண்ணிடுவா அப்ப. 10 அதுல இருக்கு. ஏ அப்பா, அட மொத்த சீஸ் அதுக்குள்ள தானே இருந்திருக்கு. என்னடா திருவ வரவே மாட்டேங்க வச்சுக்கேன். நம்மளோட சீஸ் மிக்சர்ல ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா இதுல சீஸ்லயே உப்பு இருக்கு. எல்லாத்தையும் போட்டு பார்ஸ்லே சாப் பண்ணி வச்சிருக்கோம், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த 3 டைப் ஆஃப் சீஸ்ல. ஆமா. ஒரு மாதிரி கலரே செமையா இருக்கு. ஸோ நம்மளோட ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அது வந்து நம்மளோட மைதா, பட்டர், சால்ட் மிக்சர்ல ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கி டோவா இருக்கும், பட் நோ ப்ராப்ளம். அது நம்ம ப்ரூஃப் பண்ண விடுறப்போ அதை அப்சார்ப் பண்ணி. இந்த டோ வந்து நம்ம வந்து ஒரு அகைன் வார்ம் பிளேஸ்ல ஒரு 1 hour வைக்கணும், வச்சிடலாம். இல்லாட்டி நீங்க வந்து இது ஒரு ஈவினிங்கா பண்றீங்கன்னா அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சு அடுத்த நாள் காலையில பண்ணிக்கலாம். ஸோ இந்த டோ ஆயிடுச்சு. இது நம்ம அகைன் ஒரு 1 hour போட்டுடலாம். ஸோ நம்மளோட டோ டபுள் ஆயிடுச்சு. we can shape it now. 1 hour விட்டுமா? ஆமா, 1 hour. ஆஹா. நம்ம ஷேப் பண்றப்போ நம்மளோட அவனும் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ஒரு 180 degrees. சூப்பர். என்ன ஷேப் பண்றோம்? அதுவும் வித்தியாசமான ஷேப். நல்லா இதா இருக்குல்ல, சாஃப்ட். ஓகே. ஸோ இப்போதான் நம்ம அந்த ஷேப் பண்ண போறோம். ஓகே. மேல இருந்து ரோல் பண்ணிக்கலாம். எட்ஜஸ்லாம். ஸோ ஒரு ரெக்டாங்குலா ஷேப் பண்ணிட்டோம். மேல இருந்து ரோல் பண்ணிக்கலாம். and then கீழ இருந்து ரோல் பண்ணிக்கலாம். சூப்பர். ஓகே.
ரோல் பண்ணிட்டு இந்த எண்டு வந்து ம். ஒண்ணா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த எண்டும். இந்த எண்டும் ஒண்ணா ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஹா, சாக்லேட் மாதிரி இருக்குது, எக்லெஸ் சாக்லேட் மாதிரி. ஆமா. இது ஆக்சுவலாக செம்மையான ஒரு பிரெட்டாக வரப்போகுதுன்னு எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கு. நம்மளோட சீஸ் மிக்சர் போட்டுடலாம். இதுலையா? ஆமா. சூப்பர். ஆஹா, கலர்ஃபுல்லாக இருக்கேக்கா. ம். நைஸ். இப்போ இதுல நம்ம எக் வாஷ் பண்ணிக்கலாம். அது எக் வாஷுக்கு ஒரு எக் உடைச்சுக்கலாம். நான் ஒரு ட்ரிக் ஒன்று பார்த்தேன். சொல்லுங்க. ஆக்சுவலாக எக் எப்பயுமே ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு உடைக்கிறது பெட்டர்னு சொல்கிறாங்க. ஓகே. நார்மலாக நம்ம இந்த சைடில் ரிம்ஸ்லாம் உடைப்போம்ல, ஆனால் ஓகே. இது வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் உடைக்கணும். சரி, எந்த ஃபிளாட் இல்லை சர்ஃபேஸ்? இங்கே தான் உடைக்க போகிறேன். சரி, டக்குனு க்ளோஸில் வந்தீங்கன்னா டாப்னு ரெடி போட்டு. தெரியும். நைஸ். எப்படி? இதுல ஒரு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஓகே. Okay. பீட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ வந்து ம். we'll brush it on the எட்ஜஸ். outside. ஆமா, edges of the bread. அது வந்து அந்த கலர் லைக் நைஸ் டார்க் yellow கலர், டார்க் ஒரு நல்ல பிரவுன் கலர். பாலிஷ்டாக இருக்கும்ல. ஸோ இந்த பிரெட்டை இப்போ நம்ம அவன் 180 டிகிரிஸ்க்கு ஒரு 10 to 12 மினிட்ஸ் வச்சிடலாம். சூப்பர் அந்த சீஸும் ஃபுல்லா மெல்ட் ஆகி ஆயிடும். ப்ரௌன் ஆகும். ஓகேவா? சூப்பர். ஓகே. அடடா அடடா அடடா, என்னக்கா பபிள்ஸாக வருது? இன்னும் ஆகலாம். இன்னும் டிஷ் முடியலையா? ஒன்றும் டிஷ் முடியல, ஒன்றும் எக் ஆட் பண்ணல. ஸோ நம்ம வந்து ம். எக் போடுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் அலாட் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் தான் எக் போடணும். ஆமா, இந்த கேப் தான் போட போறோம். முட்டை எவ்வளோ பெருசாக வருமேக்கா? ம், அது ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, ஓகே. ஒன்று ஓ, உடையாம எடுக்கணும். ஆமா. அப்படியா? ஒன்று ஒரு முட்டை. ஸோ நம்ம மீதி இருக்க சீஸும் போட்டுடலாம். ம். இது அகெயின் அவனில் ஒரு 5 to 6 மினிட்ஸ். இந்த எக் வந்து ஒரு Half குக் ஆகிற baked. வரைக்கும், ஹாஃப் பேக் ஆகிற வரைக்கும். நம்ம ஹாஃப் பாயில் எக் தான் பண்ண போகிறோம். Super. ஓகேவா? ஸோ நம்மளோட காச்சா பொரி ஆயிடுச்சு. எஸ், அப்படியே லைக்காக தூக்கி இதில் வச்சிருங்க. ஆஹா, சுட சுட வருது. வாவ், உங்களுக்கு நான் இதுலேயே சவுண்டு காட்டுறேன் பாருங்க. இதான் வந்து- ஜாமி எக். அப்படியே பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஓகேவா, டேஸ்ட் பண்ணலாமா? சூடா இருக்கு. பார்த்து. ஆஹா, உங்களுக்கும் என்னடா எல்லா எபிசோடுக்கும் ஆஹா மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்கானுன்னு உங்களுக்கு தோணலாம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, உண்மையிலேயே ஆஹாவாக தான் இருக்கும். சாப்பிட்றப்ப எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த மெல்றதா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்கிறதா அப்படின்றதே எனக்கு வந்து நல்லா இந்த வெளியில் இருக்கிற இந்த பன்னு இருக்கு இல்லையா, அது பன்னு பேர் என்னக்கா? crust க்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா க்ரன்ச்சியாக சூப்பர் சாஃப்டாக செம்மையாக இருக்குது. அதே மாதிரி உள்ளே போட்டிருந்த இந்த 3 சீஸ் போட்டோம்ல, பாஸ்லே, பரமே என்னது செடார் சீஸா, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் மாட்டிப்போம். ஓகே, cheddar, mozzarella, feta. ஃபெட்டாவை தான் பாஸ்லேன்ட்டு. ஓகே, அந்த 3 சீஸும் போட்டு அதுக்கு மேலே இந்த எக்கை வேற ஒரு மாதிரி செமி பேக்டாக வச்சு சாப்பிட்றது வந்து அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு பிரெட் ட்ரை பண்ணி பார்க்கணும், ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஐம் ஸ்கேர்ட் அப்படின்னா இது பார்க்கலாம்.
ஏன்னா இதுலயும் ஈஸ்ட் இருக்கு அண்ட் இதுல வந்து இட்ஸ் வேரியேஷன். ஸோ வந்து நீங்க வந்து தப்பா பண்றதுக்கு வந்து அவ்வளவா சான்சஸ் இல்ல. ஓகே, அதனால நீங்க வந்து ஜாலியா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நார்மலான பிரெட்னா நம்ம நல்லா நீட் பண்ணும், அந்த விண்டோ பெயின் இருக்கணும் அப்படிலாம் இருக்கும். இது வந்து ஈஸி டு பேக், லைக் நோ நீட் பிரெட் மாதிரி இது. ஸோ இட்ஸ் லைக் crusty on the outside, soft on the inside and ஃபில்லிங்கும் இருக்கு அண்ட் ஷேப் பண்றதும் ஈஸி தானே. ஈஸியா தானே இந்த ஷேப். உங்களுக்கு இந்த ஷேப் வேணும்னா இன்னும் வேற ஏதாவது நீங்க ஷேப் எனி ஷேப் பண்ணிக்கலாம். பீட்சா ஷேப்ல கூட நீங்க இதை பண்ணலாம். சர்க்கிளா ஆல்சோ அந்த பன்னு லைக் இந்த பிரெட் தனியாக சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த வீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதெல்லாம் கற்றுக்கணுன்னா குக் வித் செரு பாருங்க, only on MM Kitchen.